ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இனிமேட்டு வந்து டெஸ்ட் சீரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோன்னு. அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. இதில் டோட்டலாக வந்து 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து 100 கொஷின்ஸ் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இன்றைக்கி மீதி 50 கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் 50 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இல்லை 50-50 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷினே வந்து ஈஸியான கொஷினாக தான் இருக்குது. பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பொய் அகற்றுமோட பிரித்தெழுதுக என்னன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பொய் கூட்டல் அகற்றும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செந்தமிழ் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லோரும் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் வந்து சி, செம்மை கூட்டல் தமிழ் தான். நெக்ஸ்ட் வந்து 8 + திசை என்ன வரும்னு கண்டுபிடிங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பி ஆப்ஷன் 8 திசை. நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அருகுற எதிர்ச்சொல் கண்டடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிர்ச்சொல்லா இல்லை வந்து அதோட பொருளா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. அருகுறனா கிட்ட இருக்கிறது, அப்போ வந்து எதிர்ச்சொல் என்ன தொலைவில் தான் வரும். அதனால் பி ஆப்ஷன் தான் ஆன்சர். தென் வந்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல். ஓகேங்களா, அது கேட்டிருக்காங்க. அணுகுனா கிட்ட நெருங்கி போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் விலகு அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பொருந்தாச்சொல் உயர்தனைக்குரிய இல்லாத பால் வகை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆண்பால் வந்து ஜென்ஸு சொல்லுவாங்க, பெண்பால் வந்து லேடிஸ், பலர்பால் வந்து காமனாக அவங்களோட ப்ளூரல் வந்து சொல்லுவாங்க. பலவின் பால் தான் வந்து அக்ரிணையும் வரும். அதனால் வந்து பலவின் பால் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொழுந்து வகை அல்லாதே கண்டறிக. இதுலேயும் எல்லோரும் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கீரை தண்டு வந்து தண்டை குறிக்குது, மற்றது எல்லாமே கொழுந்தை குறிக்குது. வேப்பம் பூலையும் வந்து கொழுந்துன்னு தான் சொல்லுவோம். பனை மரத்துலேயும் வந்து குருத்துன்னு சொல்லுவோம். நெல் வந்து துளிர்ன்னு தான் சொல்லுவோம். கீரை தண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் கோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இது பார்த்தாலே தெரியுது சி ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வந்து தப்புன்னு. ஏன்னா 8, 10 மட்டும்தான் வல்லினம் மிகும், இவங்க வந்து மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9th கொஷின். 9th கொஷின் என்னென்னா, மரபு பிழையற்றதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்த்துமே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லேயும் இப்படி தான் மரபு பிழை அற்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து மரபு பிழை இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏ ஆப்ஷன் பார்த்து அதில் பிழை இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா, சோறு சாப்பிட்டான், பால் குடித்தான், அம்பு விட்டான், கூடை முனைதான். இதில் வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்டு. இது எல்லாமே தப்பு. ஏன்னா சோறு உண்டான் வரணும், பால் பருகினான் வரணும், அம்பு வந்து எய்தான் வரணும். தென் வந்து இதுவும் மரபு பிள்ளை தான். எருது எக்காலமிடும், கோழி கூவும், மயில் அலரும், காகம் கத்தும். இதில் வந்து ஏ தான் கரெக்டு. கோழி வந்து கொக்கரிக்கும், மயில் வந்து அகவும், காகம் வந்து கரையும். இதுதான் வந்து ஆன்சராக வரும். தென் பார்த்திங்கன்னா, மரபு தொடரின் பொருளை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா கொடிகட்டி பறத்தல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மீனிங் தான் நம்ம பார்க்கணும். சும்மா வந்து இந்த கொடியை கட்டுதல் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஆப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்று விளங்குதல் இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்டினென்ட்னால் என்னன்னு நமக்கு தெரியும். கண்டம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கான்வர்சேஷனா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆர்த்தோகிராஃபினா எழுத்து இலக்கணம் தான் வரும், நமக்கே தெரியும். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. இதில் பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷ் வேர்டு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். கல்யாணம் வந்து திருமணம் தான் தமிழில் வரும். இது வந்து வேறு வேர்டு. அனுபவமே சிறந்த ஆசான்கிறது வேறு வேர்டு. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இந்த டி ஆப்ஷன் தான் வந்து இதில் கரெக்டு. ஃபுல்லாக தமிழில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் அறிதல். உடலின் உறுப்பு வந்து தலை. இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒளி மற்றும் பொருளின் வேறுபாடு அறிந்து பொருள் அறிதல். இதுவும் அதே தான். அறிவு பகுதி வந்து கலை, இந்த கலை தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஈங்கிற ஒரு பொருள் வந்து எதில் வந்து பொருள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஈ வந்து ஒரு உயிரெழுத்து, அது கரெக்டு. ஒரு வகை பறவை, நம்ம நார்மலாக பறக்குள்ள அந்த ஈ சொல்லியிருக்காங்க. பகிர்ந்து கொடு அதுவும் சொல்லியிருக்காங்க. ஈனாவே கொடுத்தல், ஈதல் கொடுத்தல்னு கூட நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அணிகலன் தான் வந்து வராது, அதனால் அணிகலன் தான் தப்பு.
இதில் பார்த்திங்கன்னா 19th இதுலேயும் பாட்டத்தையுமே கண்டுபிடிச்சிருப்போம். வடு, மூசு, குறும்பை, கச்சல் இதெல்லாம் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 10th கூட வரும் ஒரு இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பிஞ்சு வகை தான் வந்து குறிக்கும். ஏன்னா வந்து வடுமாங்காய் அப்படிலாம் சொல்லுவோம். பலாமுசு, பலாப்பழத்தோட பிஞ்சு வகை வந்து மூசு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து கரெக்டாக ஒரு ஆப்ஷன் மேட்ச் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இது வயல், பலனம், செய். இதோட ஆன்சர் வந்து இதுதான். இதில் பார்த்திங்கன்னா பழம் வந்து வயலில் விவசாயம் செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டான் வந்து நம்ம வந்து வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேர்ச்சொல்லோட ஃபஸ்ட்டு கான்செப்டே என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா அதோட இது வந்து ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கட்டளை சொல் வந்து கேள் தான் வரும். இந்த கேளில் வந்து இந்த இல் வந்து தப்பு. ஏ ஆப்ஷனில் இருக்கிறது. பி ஆப்ஷனில் இருக்க கேள் தான் வந்து கரெக்டு. இங்கே பாருங்கள், சி ஆப்ஷன் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எதுவுமே ஒரு கட்டளை சொல்லாக இல்லை. டி ஆப்ஷனில் கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கட்டளை சொல்லாக இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர்னாவே நம்ம கண்ணை முடிட்டு தல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பாடுதல் இதுதான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்லேயே இன்னும் நிறையா வரும். பட் வந்து பேசிக் வந்து தல் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கிற வேர்ச்சொல்லோட பெயரச்ச வடிவம் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்த தான் வரும். நெக்ஸ்ட் வந்து வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. படிங்கிற வேர்ச்சொல்லோடது. நம்ம வந்து தொழிற்பெயர் வந்து என்ன வரும்னா, தொழிற்பெயர் வந்து படித்தல் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து மைக்ரேஷன் என்னென்னா வலசை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து அகரவரிசைப்படுத்துதல். இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும். இதில் ஆப்ஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நமக்கு இதில் தெரியுது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அதே தான், சேம் தான். இதுலேயும் பாருங்கள் ஆப்ஷன்ஸை. இதில் வந்து சி ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா தான் வந்து செகண்ட் லெட்டரே, அப்போ அதுதான் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிபாகத்தை செய்கின்றனர். இது வந்து தப்பாக இருக்குது சொற்கள்லாம். அதனால் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி இது பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குனால நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து சி ஆப்ஷன் தான் வரும். இதுதான் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிபாகத்தை செய்கின்றன, இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துத. இதுவும் அதே தான். ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன வரும்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலை போல வாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூடுதல் வந்து சுட்டு விடையில் வரும். ஏன்னா வந்து ஒரு ரூட் கேட்குறாங்க, இது அந்த பக்கம் தான் வலப்பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால அது வந்து சுட்டு விடை. நெக்ஸ்ட் வந்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இது எப்படி வரும்னா, இப்போ வந்து கதையும் கட்டுரையும் ஓரளவுக்கு ரிலேட்டடான தமிழில் எழுதுறது, இந்த மாதிரி ரிலேட்டடானது கதையும் கட்டுரையும். இதே வந்து கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு வந்து மேக்ஸ் தெரியும், எனக்கு சயின்ஸ் தெரியும், இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து இனமொழி விடையில் வராது. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு பென்னு வேணும் அப்படின்னு வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கும் எனக்கு பென்சில் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ரிலேட் ஆகும்ல, அதுதான் வந்து கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள். அந்த வந்தாலே சுட்டு விடை தான், கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா, இதோட வினா வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது, இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். இதில் பார்த்திங்கன்னா பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றார், இதுவும் வந்து ஓரளவுக்கு ஆப்ட் ஆகுது. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றார், அதுவும் வந்து ஆப்ட் ஆகுது. பூங்கொடி பள்ளிக்கு எத்தனை பேருடன் சென்றார், இது வந்து நமக்கு ரிலேட் ஆகவே இல்லை. பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றார், இது வந்து கொஞ்சம் ரிலேட் ஆகுது. பட் வந்து மேக்ஸிமம் காமனாக ரிலேட் ஆகுது வந்து அவள் வந்து எப்படி பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான். அதனால் வந்து பி ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா வந்து எப்படி போனால், அவள் ஃப்ரெண்டு கூட போனால், அப்படி எப்படி போனான்னா பேருந்தில் போனால், இந்த ரெண்டு இதுக்குமே கொஞ்சம் ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்கிறது எப்படின்னா, அதனால் காமனாக எப்படியே போட்டுக்கலாம்.
சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இதை வந்து என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வெளிப்படையாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அதனால் வந்து தென் வந்து குமரன் ஓவியம் வரைந்தான், இது வந்து செய்வினை வாக்கியம். குமரன் தான் வந்து இந்த ஓவியம் வரைந்தான் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கபிலனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான் வந்து வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழர்களால் வளர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து செயற்பாட்டு வினை தான் அதில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இடி விழுந்த மரம் போல், இந்த ஓமை வந்து அதோட பொருள் கேட்டுருக்காங்க. இடி விழுந்த மரம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா துன்பம் தான் வரும். ஏன்னா வந்து துன்பத்தை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க ஓமையாக. இந்த கருகுதல் இது வந்து கொஞ்சம் ஆப்ட் ஆகும். அதை வந்து நம்ம போடக்கூடாது. எம்பலம் என்பது ஒரு சின்னம். எம்பலம், நேஷனல் எம்பலம் அதெல்லாம் வரும்ல, அதுதான். டெரிட்டரி என்பது வந்து நிலப்பகுதி. கலைச்சொற்கள்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறையா கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஸ்டோன் இது வந்து அலுவல் சார்ந்து வராது. இரிகேஷன் டெக்னாலஜி இது வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்து போயிடும். வீடியோ கான்ஃபரன்ஸ் இதுதான் வந்து அலுவல் சம்மந்தப்பட்டு வரும். இது எல்லாமே வேறு ஃபீல்டுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் வந்து மறைவிடை. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் போர்டுக்கு வந்து கரும்பலகை வரும், நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து தவறான இணை வந்து கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கெட்னா தங்கக்கட்டி, இது கரெக்ட் தான். ரிப்பீட்னா மிகுதியாக, இதுதான் வந்து தப்புன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈக்குவலாக வந்து சமமாக, யூஸ்னால் பயன்படுத்தல். நான் சொன்ன மாதிரி பி தான் வந்து ஆன்சர். ஏன்னா ரிப்பீட்டுங்கிறது வந்து மறுபடியும் செய்கிறது தான் ரிப்பீட்டு, மிகுதியாக வராது. நெக்ஸ்ட் வந்து அடல்ட்ரேஷன்னா கலப்படம், இது வந்து நமக்கே தெரியும். தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா தஞ்சை வந்து தஞ்சாவூர் கரெக்டு தான். நெல்லை வந்து திருநெல்வேலி, இதுவும் கரெக்டு தான். மயிலை வந்து மயிலாடுதுறை, மயிலை வந்து மயிலாப்பூர் வரும், மயிலாடுதுறை வராது, அதனால் இது தப்பு. நெக்ஸ்ட் வந்து புதுகை வந்து புதுக்கோட்டை, இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து மருவு சொற்கள் அதே தான் கேட்டிருக்காங்க. சைதை வந்து சைதாப்பேட்டை கரெக்டு. கும்பை வந்து கும்பகோணம், இது வந்து தப்பு. குடும்பை தான் வந்து கும்பகோணம். மயிலை வந்து மயிலாப்பூர் நான் சொன்ன மாதிரி. நெல்லை வந்து திருநெல்வேலி, அதனால் இதுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மருவூச்சொல் சரியாக பொறுத்துக. இதில் பார்த்திங்கன்னா சைதைனா சைதாப்பேட்டை 4, ஏக்கு வந்து 4. நெக்ஸ்ட்டு புதுகைனா புதுக்கோட்டை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால் 2. புதுவைனா புதுச்சேரி, இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க 3. நாகைனா நாகப்பட்டினம், இதுவும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், இதனால் வந்து 1. ஓகே, இது எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 50 கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லை. இதில் வந்து நம்ம 50 கொஷின் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ வந்து எல்லோரும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு தேவையான யாருக்காச்சும் இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.